கரூர் மாவட்ட கண்காணிப்பாளர், நீங்க வந்து காவல் கண்காணிப்பாளர் எஸ்பிஐ பாத்தீங்களா? பார்க்கல. கடிதம் கொடுத்துட்டீங்களா? கடிதம் கொடுக்கல. நான் வந்து பார்த்தா கரூர்ல தான் பார்ப்பேன், நாமக்கல்ல கூட பார்க்க மாட்டேன்னு சொல்ற விஜய் கடைசியா எப்படி மாமல்லபுரத்துல ஒத்துக்கிறார்? அப்படின்ற பட்சத்துல கடைசியா இந்த இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. இல்லங்க, நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியா எவ்வளவு மோசமான ஸ்ட்ராட்டஜிங்க. இல்லங்க, நான் முதல்ல மறுபடியும் இந்த கூட்டம் கூடிடும் அந்த கான்செப்டுக்கு நீங்க போனீங்கன்னா நாளைக்கு தேர்தலுக்கு விஜய் எப்படி பிரச்சாரத்துக்கு போகிறார்? சொந்த கட்சிக்காரங்களோட கேள்விகளுக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போகின்றார்? மறுபடியும் அந்த பனையூர் அரசியலை கையில் எடுத்துக்கொண்டே இருக்கின்றார். அதான் அந்த கட்சி. ஜான் ஒரு பக்கம் லீக் பண்ணி விடுவாரு, குஷியானந்த் சில பேருக்கு லீக் பண்ணி விடுவாரு. இத உண்மையிலேயே விஜய் அவர்களை களத்திற்கு கொண்டு போகணும், அவர் வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற யுக்திகள் எல்லாம் அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இன்னொன்னு, புஷியானந்த் இல்லாம இதை நடத்த முடியுமான்னா யாராலையும் நடத்த முடியாது. நிறைய பேர் புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது புஷியானந்த் இல்லாம ஒரு கூட்டத்தை தமிழக வெற்றி கழகத்தால நிச்சயமாக நடத்தவே முடியாது. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் ஏன் இன்னும் அந்த மக்களை சந்திக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் இன்னும் 2 நாட்கள்ல மகாபலிபுரத்துக்கே பாதிக்கப்பட்ட மக்களை வர வச்சு விஜய் அவர்கள் சந்திக்க போறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. இது மீண்டும் தாவேகாவ விமர்சனத்துக்கு உள்ளாக்காதான்? நிச்சயமா விமர்சனத்துக்கு உள்ளாக்குங்க. இன்னும் சொல்ல போனா இந்த தகவலை வந்து நான் ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடியே ஒரு தொலைக்காட்சியில சொன்னேன். இந்த மாதிரி இந்த ஐடியால தான் இருக்காங்க அவங்கன்ட்டு. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒரு கார்டாவே இது வெளியானுச்சு. வெளியான பிறகு அவங்க ஃபீல்ஸ் மாதிரி விட்டு பார்த்தாங்க மக்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு. அன்னைக்கு நிறைய பேர் சொந்த கட்சிக்காரங்களே வந்து இன்னைக்கு எல்லாம் எப்படி ட்விட்டர்ல கொதிச்சுட்டு இருக்காங்களோ அன்னைக்கு கொதிச்சாங்க. மறுபடியும் பனையூர் ஃபார்முலாவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு பிறகு ஃபேக் நியூஸ் கார்டுன்னு சில பேரை வச்சு போட விட்டாங்க. பட் எகைன் வந்து இந்த இடத்துக்கு தான் ஜான் கூட்டிட்டு வருவாருங்கிறது தெரியும். அந்த இடத்துக்கே ஜான் கூட்டிட்டு வந்துட்டாரு நான் பார்த்தேன். அதாவது தொடர்ச்சியாகவே வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் தாவேக்க எடுத்து வைக்கின்ற எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து தவறாதான் இருக்கு. ஆரம்பத்துல இருந்து நீங்க வந்து அன்னைக்கு எப்படியெல்லாம் இதை ஹேண்டில் பண்ணக்கூடாது, ஒரு அரசியல் கட்சியாக எப்படிலாம் ஹேண்டில் பண்ணக்கூடாதோ அந்த வேலைகளை ரொம்ப தெளிவா பார்த்துட்டே இருக்காங்க. என்னோட தவறுகளும் தேடி செஞ்சுட்டே இருக்கணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க அப்படிதான் பார்க்க. நீங்க அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து பர்மிஷன் கேட்டோம். முதல்ல என்னன்னா, என்ன மாதிரியான பர்மிஷன் கேட்டாங்க? உங்க டிஜிபி கொடுத்தாங்கன்னு ஒரு கடிதம் ஒண்ணு வெளியானுச்சு. அதுவே நமக்கு தகவலா தான் வெளியானுச்சு. அந்த தகவல் அதுல என்ன சொல்றாங்க, கிரீன் காரிடார் வேணும், விஜய் அவர்கள் போகும்பொழுது உச்சபட்ச பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கணும், யாரும் ஒரு பக்கத்துல நெருங்காம பாத்துக்கணும், ரிப்போர்ட்டர்ஸ் யாரும் பக்கத்துல வந்துடவே கூடாது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஏதோ ஒரு நாட்டோட அதிபர் வரும்பொழுது நம்ம வந்து அதை கூட கேட்டிருப்பாங்களான்னு தெரியல. உதாரணத்துக்கு சீன அதிபர் வந்தாரு. சீன அதிபர் வரும்போது கூட இவ்வளவு பாதுகாப்பு எல்லாம் யாராவது கேட்டாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு கடிதம் எழுதுறாங்க. அது நிச்சயமாக தமிழ்நாடு காவல்துறை அவங்க வந்து அதை அனுமதிச்சு ஓகேங்க நாங்க எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம், கிட்டத்தட்ட உங்களுக்காக நாங்க வழியில மக்களே இல்லாம பாத்துக்கிறோம்னு சொல்லுவாங்களான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓகே, அது வந்து அதுக்கு பதில் என்ன கிடைச்சதுங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. அதற்கு அடுத்தபடியாக நீங்க முறையீட்டாக நீங்க நீதிமன்றத்துக்கு போனீங்களா? போகல. ஏன்னா நீதிமன்றத்துக்கு வெளிப்படை நமக்கு தெரிஞ்சிருக்கும். கரூர் மாவட்ட கண்காணிப்பாளர், நீங்க வந்து காவல் கண்காணிப்பாளர் எஸ்பிஐ பாத்தீங்களா? பார்க்கல. கடிதம் கொடுத்துட்டீங்களா? கடிதம் கொடுக்கல. வேறு சில மாவட்டங்களை முயற்சி செய்ததா சொல்றாங்க. நீங்க வந்து நாமக்கல்ல முயற்சி செய்தோம், திருப்பூர்ல முயற்சி செய்தோம். ஆனால் விஜய் அவர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருந்தார். பார்த்தான கரூர்ல தான் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருந்தாருன்னு ஒருத்தர் கதை எழுதுறதுனால ஸ்கிரிப்ட் ஒருத்தர் எழுதுறாரு. ஸ்கிரிப்ட்ல நான் என்ன அடி வாங்குதுன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பார்த்தா கரூர்ல தான் பார்ப்பேன், நாமக்கல்ல கூட பார்க்க மாட்டேன்னு சொல்ற விஜய் கடைசியா எப்படி மாமல்லபுரத்துல ஒத்துக்கிறார் அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு. நீங்க எழுதும் போது சில பேர் வந்து எழுதுறதே வந்து அப்படின்ற பட்சத்துல கடைசியா இந்த இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. இல்லங்க, நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியா எவ்வளவு மோசமான ஸ்ட்ராட்டஜிங்க. நீங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்படின்னா நீங்க வந்து அந்த சென்னையில பாதிக்கப்பட்ட டிபி சத்திர மக்களை வந்து அழைச்சு பனையூர்ல முதல்ல கொடுத்தாரு. அப்பதான் கடுமையான விமர்சனத்துக்கு முதல்ல உள்ளானார். என்ன பனையூர் பண்ணையார் அப்பதான் அவர் முதல்ல பேரே வந்துச்சு, விமர்சனத்துக்கு உள்ளானார். அப்பொழுது சொந்த கட்சிக்காரர்கள் நிறைய பேர் எழுதுனது, என்னன்னா நீ பண்ணிட்டு இருக்க, நீ வந்து யாராவது இறந்து போயிட்டா அவங்கள வந்து பணத்தை தூக்கிட்டு நீ இந்த பனையூருக்கு வான்னு சொல்லுவியான்னு சொல்லி சில தம்பிகள் கேள்வி கேட்டாங்க. அது எனக்கு உண்மை ஆயிடுச்சுல்ல. இறந்து போனவர்களுக்கு நான் வந்து ஆறுதல் தெரிவிக்கணும்னா நீங்க என்கிட்ட வந்து ஆறுதல் வாங்கிட்டு போங்கன்னு தானே சொல்றாரு. அது சில பேருக்கு அது நகைப்பாக இருக்கலாம், சில பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். பட் உண்மை அதுதானே. அவர் நேரடியா வாங்க, என்கிட்ட ஆறுதல் வந்து வாங்கிட்டு போங்க, நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றது. எதற்காக இதை நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க மேலும் இதை வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகும் தெரியாத அளவிற்கு விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா? உங்களுக்கு கரூர் மக்களை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? ரொம்ப நல்ல விஷயம், நல்ல இன்டென்ஷன், தப்பே கிடையாது. மக்கள் இன்னைக்கு வரைக்கும் நீங்க யாருமே ஒருத்தர் கூட விஜய் இதற்கு காரணம் யாரும் சொல்லவே இல்லை. பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து ஒருத்தர் கூட சொல்லலங்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்லப்போனா சில பேர்லாம் விஜய் வந்து புகழ்றாங்க, விஜய் வந்து இன்னுமே ஒரு ஹீரோ ஆதர்சன் எல்லாம் வச்சு பேசுறாங்க பார்க்கிறோம். அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். பட் ஆனா யாருமே குறை சொல்லவே இல்லை. குறை சொல்லாத மக்களை நீங்கள் நேரடியாக பார்ப்பது என்ன தவறு, என்ன எது தடுக்குது? நீங்க
நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்கள் இப்ப நானே நிறைய தடவை சொல்லிருக்கேன், நீங்க அனிதா அவங்க வீட்டுக்கு நைட் இரவோட இரவு தான் போனார். ஏன்னா இதே மாதிரி செலிபிரிட்டி வெளியே போய் நமக்கு தெரிஞ்சா ரிப்போர்ட்டர்ஸ் வந்துருவாங்க, சூழ்ந்துருவாங்க, அவரோட ரசிகர்கள் வருவாங்க. ஓகே, அதே மாதிரி ஸ்டோலின் வீட்டுக்கு போனார். இதெல்லாம் செய்ய முடிந்தது. நீங்க கட்சி ஆரம்பித்த பிறகு நீங்க வந்து பரங்கிமலையில் ஒரு மிலிட்டரி ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு. அதற்கு விஜய் போறாரு யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் புகைப்படம் வரும்போதுதான் நான் கட்சியில இருக்கும்போது எனக்கே தெரியுமோ விஜய் அவர் போய் தலைவர் போயிருக்காரு அப்படிதான் சொல்லி பார்த்தோம். அப்ப ஒரு இடத்திற்கு யாருக்கும் தெரிவிக்காமல் போக முடியுமா விஜய் அப்படிங்கிறது நிச்சயமாக போக முடியும். போனதுல பொங்கல் எங்கே கொண்டாடினார், நான் தவறான சொல்லல, பொங்கல் கொண்டாடுறது கீர்த்தி சுரேஷ் அவங்க வீட்டுல போய் கொண்டாடுறாரு. அது யாருக்குமே தெரியாது. அந்த இடத்துல அவரால் போக முடியுது. நீங்க அதே மாதிரி அவங்களோட திருமணத்திற்கு போனார். அப்போ சில இடங்களுக்கு யாருக்கும் சொல்லாமல் தெரிவிக்காமல் விஜய் அவர்களால் செல்ல முடியுமா? அது கட்சி ஈவெண்டா இருக்கலாம், இல்ல வந்து அரசியல் ஈவெண்டா இருக்கலாம், போக முடியும். விக்கிரவாண்டி எடுத்துக்கலாமே, விக்கிரவாண்டி மாநாடு நீங்க கவர் பண்ணிருப்பீங்க. விக்கிரவாண்டி மாநாட்டுல முதல் நாள் 4 மணிக்கு 5 மணிக்கு விஜய் அவரோட கார் வந்துருச்சு. அன்னைக்கு நைட் அந்த கேரவன்ல தங்குறாரு, அவங்க அப்பா அம்மா தங்குறாங்க. நைட் எல்லாம் அவர் பேசுறாரு, டிஸ்கஸ் பண்றாரு. அடுத்த நாள் ஸ்டேஜுக்கு வரும்போது முதல் நாள் தலைவர் வந்துட்டாருங்கிறது பல பேருக்கு தெரியும். நீங்க கள்ளக்குறிச்சி ஈவென்ட், கள்ளக்குறிச்சியில வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைய போறாருங்க போது செய்தி பிரேக் ஆகுது, விஜய் கள்ளக்குறிச்சி சென்று விட்டார், விஜய் போய் கொண்டிருக்கிறார், ரொம்ப பக்கத்துல போனதான் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் செய்ய முடிந்த விஜயால் கரூரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீங்கள் இரவோடு இரவாக, நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு 10 குடும்பங்கள் விஜய் நீங்க வந்து திரும்ப கூட போயிட்டு எங்கேயாவது திருச்சிக்கோ எங்கேயாவது வந்து தங்கிங்க, இல்ல கேரளால தங்கிங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ஒவ்வொரு நிகழ்வுகள் சார். அந்த இன்சிடென்ட்டுக்காக போறாரு, அதை முடிச்சுட்டு உடனே வந்துட முடியும். பட் இது வந்து 41 பேர் உயிரிழப்புகள், கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அப்படின்னு வரும்போது ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு போறதுக்குள்ளே தகவல் கசிஞ்சிரும், கூட்டம் கூடிரும், இந்த பயம் எல்லாம் இருக்கும்ல. அதுவே இல்லங்க நான் முதல்ல மறுபடியும் இந்த கூட்டம் கூடிடும் அந்த கான்செப்டுக்கு நீங்க போனீங்கன்னா நாளைக்கு தேர்தலுக்கு விஜய் எப்படி பிரச்சாரத்துக்கு போகிறார்? நீங்க தேர்தல் அறிவிப்பதற்கு இன்னும் ஒரு 6 மாத காலம் இருக்கு. விஜய் அவர் எல்லா ஊருக்கும் போறதா இல்லையா? இல்ல வீட்டிலே உட்காந்துட்டு நான் வீடியோ போட்டுவார், சர்க்கார் படமா இது? நீங்க போய் தாங்க ஆகணும், இது நீங்க உடைச்சுதான் ஆகணும். நான் சொல்றேன் இல்ல, நீங்க எவ்வளவு நாளைக்கு இதை சொல்லிட்டே இருக்க போறீங்க? நீங்க அதனாலதான் சொன்ன, நீங்க மற்ற கட்சிகளை விட எதற்காக அதிகமாக இவங்க அரசியல் மயப்படுத்தப்படாதவர்கள் விமர்சிக்கப்படுறாங்கன்னா இதை நீங்க செஞ்சிருக்கணும். கட்சி ஆரம்பித்த காலத்துல இருந்து இந்த கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல்மயப்படுத்திருந்தீங்கன்னா அவங்க வந்து ரெஸ்பான்சிபிளான ஓகே தலைவர் வர்றாரா நம்ம தூரத்துல நின்று பார்க்கணும், அவருக்கான வழியை விடணும்னு சொல்லி வந்திருப்பாங்க. அதை நீங்க செய்யாம ரசிகர் கூட்டமா வச்சுட்டே இருக்கிறீங்க. நீங்க இது காரணம் முழுக்க யார் காரணம்னா விஜய் அவர்கள் தான் காரணம். அது விக்கிரவாண்டி மாநாட்டுல அது செஞ்சிருக்கலாம், அடுத்தடுத்த மாநாடுகள்ல செஞ்சிருக்கலாம், நீங்க தொடர்ச்சியாக பல கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் மூலம் செஞ்சிருக்கலாம். அது செய்வதற்கு அந்த கட்சி தயாராகவே இல்லை, அதுக்கு அவர் தான் காரணம். நீங்க போக போறது ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்க போகின்றார். சொல்லுங்க, அழுத்தி சொல்லுங்க, வீடியோ போடுங்க, தயவு செய்து பார்க்க வராதிங்க, நான் ஒரு துன்பியல் நிகழ்வுக்கு வர்றேன், என்ன பார்க்க வராதிங்க, என்ன பார்க்க வந்தீங்கன்னா நீங்க ரசிகர்களே கிடையாது, ஸ்ட்ராங்கா இப்ப சொல்லுங்க. இதானே எல்லாரும் சொல்றாங்க சார், மரத்துல இருந்து ஒருத்தர் குதிக்கிறான் நீங்க கண்டிக்கல, லைட்டு மேல ஏறா நீங்க கண்டிக்கல, இப்ப கண்டிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா? இல்ல இதே மாதிரிதான் என் கூட்டம் இருக்குன்னா நீங்க சத்தியமா சொல்றேன், நீங்க பிரச்சாரத்துக்கு போக முடியாது. பிரச்சாரத்துல போய் என்ன பண்ணுவீங்க? அவங்கள்ட்ட விசில் அடிச்சிட்டு இருப்பா, அவன் ஏறி தாவுவான், நீ கேண்டிடேட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கேண்டிடேட்டுக்கா பத்தி பேசுவீங்களா? எவன் தாவுறான் எவன் பாயிரம் சொல்லி பார்த்துட்டு இருப்பீங்களா? நீங்க ஸ்ட்ராங்கா பேசுங்க, ஒரு வீடியோ போடுங்க, நீங்க உண்மையா உளமாற பேசுங்க. யாரும் என்ன பார்க்க வராதிங்க, நம்ம கரூர் மக்களை பார்க்க வரேன்னு சொல்லி பேசுங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ஸே இல்லைன்னு தயவு சொல்லாதீங்க, ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அந்த இடத்துல காவல்துறை பாதுகாப்பும் சேர்த்து வாங்க, உங்களுக்கு Y+ இருக்கு ஏற்கனவே, காவல்துறை பாதுகாப்பும் சேர்த்து வாங்க. சார் நான் ஒரு நாளைக்கு 10 குடும்பங்களை பார்க்க போறேன் சார், இதை ரகசியமா வச்சுக்கோங்க, இந்த குடும்பங்களை பார்க்க போறேன், என்னோட நிர்வாகிகள் முன்னாடியே எப்படி அருண்ராஜ் போய் வீடியோ கால்லாம் பேசினாரோ அதே மாதிரி நான் பார்க்க போறேன், நான் இரவு 12 மணிக்கு தான் வரதுக்கு தயாராக்கி வர வழி இல்லை சார் அப்படின்னு சொல்லுங்க. காவல்துறை புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நீங்க அந்த இடத்துல ஒரு ஃபேமிலியில 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? பார்த்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்க. இந்த ஐடியா நீங்க இன்னொன்னு அதற்கு மாற்றா இல்ல நான் மாமல்லபுரத்துல சந்திப்பேன், இல்ல பாதிக்கப்பட்ட தரப்பை வந்து நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வருவேன்னு சொல்றது மிக மிக மோசமான அரசியல். நீங்க ஒண்ணு நான் சொல்றதை விட்டுருங்க, சொந்த கட்சிக்காரர் என்ன எழுதுறான், ஆனா நான் உன் முதுகுல குத்துறதுக்கு தயாரா இருக்கு, இந்த மாதிரி வேலை மட்டும் நீ செஞ்சா உன் முதுகுல குத்தக்கூடிய முதலாளா நான் தான் இருப்பேன். என்னன்னா நீ அரசியல் பண்ற, எப்படிதான் உன்னால இது பண்ண முடியுது? மனசாட்சியே இல்லையா நான் கேட்கிறேன். இப்ப அவன் சொல்றான், நீ தானே தப்பு பண்ண, நம்ம தானே தப்பு பண்ணோம், நம்ம தானே இந்த இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கவும் மாட்டேங்கிறோம், இல்ல நம்ம பணம் கொடுத்துருக்கிறோம், ஓகே நல்ல விஷயம். ஆனா நீங்க அவங்கள பார்க்க கூட அந்த இடத்துக்கு பாதிக்கப்பட்ட தரப்புக்கு இடத்துக்கு போக மாட்டீங்கன்னா நீங்க செய்யறது என்ன விதமான அரசியல்? இந்த அரசியலை எந்த உலகத்துல எந்த கட்சியுமே செய்ததே இல்லையே. ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கா? நீங்க அவங்கள தப்பு இருக்கு, தப்பு இல்ல, ஆனா எந்த ஒரு கட்சியாவது இந்த மாதிரியான அரசியல் கையில எடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக எடுத்ததில்லை. அப்ப சொந்த கட்சிக்காரங்க தான் அதிகமான விமர்சனத்துக்கு இன்னைக்கு யாரால உள்ளா இருக்காருன்னா இது நாம் தமிழர் கட்சியினால இல்ல எங்க மாதிரி விமர்சகர்களால இல்லை. சொந்த கட்சிக்காரங்களோட கேள்விகளுக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போகின்றார்? பனையூர் அன்னையில இருந்து ஆரம்பிச்சாங்க, பனையூர்ல இந்த பாலிடிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஆனால் மறுபடியும் அந்த பனையூர் அரசியலை கையில் எடுத்துக்கொண்டே இருக்கின்றார். அது மிக மிக தவறு இல்லை. இதுக்கு நீங்க செய்யாமலே இருக்கலாம். கரூருக்கு நான் போகலங்க, நான் அடுத்த பரப்புரை கூட்டங்களுக்கு போறேன், நான் வந்து ஒரு வீடியோவே போடுங்க, என்னால வர முடியாத சூழல் இருக்கு, எனக்கு காவல்துறை இல்லைங்க. இன்னொன்னு இவங்க சொல்றது எல்லாமே கதையாக தான் இருக்கு. பேசுகின்ற பத்திரிகையாளர்கள் பேசுறது வந்து பர்மிஷன் கேட்டாங்க, மண்டபத்துல கேட்டாங்களா, மண்டபத்தை காலைல ஓகேன்னு சொன்னாங்களா, மறுத்துட்டாங்களா, யாருன்னு அவங்கள எனக்கு புரியவே இல்லை.
எவ்வளவோ யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, எவ்வளவு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கு. ஒரு மண்டபத்துல போய் நீங்க உண்மையை கேட்டது உண்மையா இல்லையாண்டு ஒரு கசீர செய்திகள் கூட வர மாட்டேங்குது நமக்கு. ஆனா இதை சும்மா அப்படியே கூச்சப்படாம சில பத்திரிகையாளர்கள் சில போர்கள் சில பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. விஜய் எப்படியாவது காப்பாற்றணுங்கிற வேலைகள் தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கிறது. ஓகே. ஆனா இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களே கூட விஜய் மேல எந்த குற்றச்சாட்டும் சொல்லாம அவருக்கான ஒரு ஆதரவு மனநிலையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கட்சியினரும் அதனை சொல்றாங்க. அவங்களுடைய மனநிலை விஜய் எப்படியாச்சும் பாத்துறணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்கு. சோ அது எங்க பார்த்தா என்ன, இதை ஏன் இவ்வளவு பெரிய விமர்சனமாக்கணும் அப்படிங்கிறது. இல்லைங்க, அதான் நீங்க அந்த உங்களுக்கு ஒரு தரப்புக்கே வர நீங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நாங்க பணியூர் வரது பிரச்சனை இல்ல. இந்த இம்ப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, நீங்க கரூரை தாண்டி இன்னும் சொல்ல போனா அந்த 50-40 குடும்பங்களை தாண்டி மற்றவங்களோட பார்வை எப்படி இருக்குங்கிறதான் கேள்வி. நீங்க ஏற்கனவே இருக்கிற விமர்சனம் என்பது விஜய் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வந்திருக்க கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் 3 நாள் கூட பார்த்தோம், இல்ல தொடர்ச்சியா பார்த்தோம். அந்த மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னும் போது இவ்வளவு விமர்சனம் தேவையா? ஏன் எல்லாரும் அவதூறு பரப்புறீங்க அப்படிங்கறது கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இல்ல ட்வீட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க பலரும். இல்லங்க, அதான் சொல்றேன் இல்லையா, ஒரு சாதாரண தொண்டனுக்கு தெரியுது. நீங்க இதாக சொல்றேன் இல்லையா, இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு துன்பமான நிகழ்வு நடந்துருச்சு, நம்ம போய் அன்னைக்கு போக முடியாட்டி கூட நம்ம விசாரிக்கிறது கூட 1 மாதத்துல போவோம், 1 வாரத்துல போவோம். என்னைக்குமே பாதிக்கப்பட்ட தரப்ப நீங்க ஆறுதல் சொல்றேன்னு எந்த தலைவரும் செய்ததே கிடையாது. இது நீங்க சுத்தி இருக்கிறவங்களை தாண்டி நீங்க அந்த 40 குடும்பங்களுக்கு பிரச்சனை இல்ல, அவங்க ஓகே எங்களை அக்செப்ட் பண்றாங்க, நாங்க போய் பார்க்கிறோம், எங்களுக்கு சிக்கல் இல்லைன்னு சொல்றாங்கிறத நான் ஏத்துக்கிறேன். மற்றவர்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதானே இன்னைக்கு நடக்குது. இது ஏன் விமர்சனத்துக்கு உள்ளாதாங்க? நீ சொல்ற மற்ற கட்சிக்காரங்க யாராவது பேசுறாங்களா, இது திமுகவோ அதிமுகவோ விஜய் செய்வது தவறு, விஜய் இந்த மாதிரி செய்யக்கூடாது சொல்றதே இல்ல. இல்ல நாம் தமிழர் சீமான் சொல்றது கிடையாது. சொல்வது யாருன்னு கேட்டீங்கன்னா சொந்த கட்சியில இருக்கிறவங்க. இந்த என்ன விதமான அரசியல், பாதிக்கப்பட்ட மக்களை அவங்க இடத்துக்கு போய் பார்க்கிறது தானே இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஒண்ணு. பாதிக்கப்பட்ட மக்களை எப்படி நீங்க கூப்பிடுவீங்க? அவங்க வீட்டுல ஒரு பெரிய துன்பமான நிகழ்வு நடந்திருக்கு, அவங்களே அக்செப்ட் பண்ணி வந்தாலும் நீங்க அதை எப்படி செய்வீங்கிறதான கேள்வியாக இருக்கிறது. அதுதான் இப்ப கேட்கிறேன். நீங்க வெளியில ஏற்படுது சொன்னீங்க, முதல்ல நீங்க அங்க நிக்காம வந்தீங்கிறது ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இத்தனை நாட்களாக வீட்டை விட்டு வெளியே வரணுங்கிற விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனத்துக்கு இன்னும் கூடுதல் வலு சேர்ப்பது போல நீங்க அதை உடைச்சிட்டு ஓகே நான் இவ்வளவு நாள் உள்ள இருந்துட்டேன், நான் இப்ப வெளியே வர்றேன், நான் பர்மிஷன் வாங்கிட்டு ஏதோ ஒண்ணு நான் மக்களை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்க ஒரு லீடரா எவால்வ் ஆவீங்க. நீங்க அன்னைக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஒரு லீடர்ஷிப் அந்த இடத்துல இல்லாம போயிடுச்சு. ஒரு லீடரா இருந்திருந்தாருன்னா அவர் மேல தப்பு இல்லைன்னு பிலீவ் பண்ற ஒரு தலைவர் என்ன சொல்லிருப்பாரு, நான் இங்க நிக்கிறேன், நீங்க காவல்துறையின் அனுமதி கொடுக்கல, நீங்க யாரு என்னங்க பண்ணிட முடியும்? அன்னைக்கு இப்போ செந்தில் பாலாஜி போனாரு, சிஎம் போனாரு, உதயநிதி போனாரு, விஜயும் போயிட்டு இருந்தாருன்னா உண்மையில சொல்ற பெரிய ஹீரோவா போயிருப்பாரு, பெரிய ஹீரோ ஆயிடுப்பாரு. இல்ல அந்த இடத்துல நின்று கரூரை நின்று நான் இங்கதான் நிக்கிறேன், மக்களுக்காக நிற்பேன், என் கட்சிக்காரங்க எல்லாரும் போய் நிப்பாங்க, யார் அடிச்சிருவாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. மக்கள் யாராவது இல்ல விஜய் தான் காரணம் இன்னைக்கு வரைக்கும் சொல்லாதவர்கள் என்ன பண்ணிடுவாங்க விஜயா? அதான் சொல்லி மறுபடியும் அந்த தவறான அரசியல் நீங்க கையில் எடுக்கிறீங்கன்னா ஒருத்தர் சொல்றாரு, இல்ல சார் இன்னுமே தள்ளுமுள்ள ஆயிடுச்சு சார், இந்த கதைகளை விஜய் கண்டிப்பா உடைச்சுதான் ஆகணும். என்ன ஜான் தள்ளுமுள்ள ஆயிடும்? எவ்வளவு நாளைக்கு இந்த கதையை நீங்க சொல்லிட்டே இருக்க போறீங்க? ஏன் ரசிகர்கள் தானே அப்படின்னு சொல்லணும். அதை தாண்டி எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கா இல்லையா? பாதுகாப்பு இருக்கு, Y+ பாதுகாப்பு இருக்கு, நீங்க போலீஸ் பாதுகாப்பு நான் கேட்கிறேன். அதோட சேர்த்து நான் அந்த மெசேஜ் நான் உணப்பூர்வமா கொடுக்குறேன். சும்மா கடிதம் எழுதி நான் கதை சொல்ல விரும்பல. ரசிகர்கள் இப்படிதான் நடந்துக்கணும் நீங்கன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நீங்க இப்பயாவது சொல்ல ஆரம்பிங்க. நீங்க லாங் டேர்ம்ல அரசியல் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்து இன்னைக்கு நிறைய விஜயகாந்த் வீடியோஸ் பார்த்தா அவர் எப்படி ரசிகர்களை கட்டுப்படுத்துறாரு பாக்குறோம். மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த ரசிகர்களை எப்படி கட்டுப்படுத்துறாங்கன்னு பாக்குறோம். எவ்வளவு அவங்களை எதிர்த்து எப்படி கட்டுப்படுத்துறாங்கிறத பார்க்கிறோம். அதை ஏன் விஜய் உணர மாட்டேங்கிறார்? அது அவருக்கு ஆபத்தா தானே மாறிட்டு இருக்கு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்க்கிறோம், மேல மரத்துல ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கான், பயங்கரத்துக்கு மேல இருந்து கூத்துவானு அவர் ஓடி அவர் கட்டி பிடிக்கிறக்கான முயற்சிகளை பண்றான், அவர் அதீத ஆசையில பண்றான். பட் ஆனா அவருக்கான ஆபத்து அது மாறிடாதுங்கிறது விஜய் ஏன் உணர மாட்டேங்கிறார் நான் கேட்கிறேன். இன்னொன்னு, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இம்ப்ளிகேஷன்ஸ் நீங்க வெளியே விஜய அதாவது கரூரை தாண்டி ஏற்படுத்தப்படுற இம்ப்ளிகேஷன்ஸ் கடுமையான விமர்சனத்திற்கு மறுபடியும் உள்ளாக்கும். இன்னொன்னு, இந்த தலைவர் வீட்டுக்குள்ளேதான் இருப்பார் அப்படிங்கிற விமர்சனத்துக்கு அவர் போவார், அவர் வெளியே உடைச்சிட்டு வரமாட்டாரு. உண்மையிலேயே விஜய் அவர்கள் நீங்க என்னைக்கோ கரூருக்கு போயிருந்தாருன்னா அடுத்த பரப்புரை கூட்டங்களை கண்டினியூ பண்ணிருக்கலாம். என்ன தடை இருக்கு? அடுத்த ஊர்களுக்கு சார் இன்னும் நாங்க பெட்டரா நாங்க பிளான் பண்றோம், நீங்க எங்களுக்கு நல்ல பர்மிஷன் கொடுங்க, எங்களுக்கு நல்ல போலீஸ் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது ஆளுங்கட்சிக்கே ஒரு பெரிய பிரஷர் தானே. ஏன்னா ஆளுங்கட்சி மேல சில பேர் குறை சொல்றவங்க இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி தான் பண்ணாரு, முதலமைச்சர் தான் பண்ணாரு சொல்றவங்க இருக்கிறாங்கல்ல. அப்ப அடுத்த நாளைக்கு ஒரு ராணிப்பேட்டைக்கு போறேன் சார் சொல்லி சொன்னா முதலமைச்சர் என்ன சொல்லுவாரு? இன்னும் கூடுதல் பாதுகாப்பு கொடுங்கப்பா தயவு செய்து, அவர் சும்மா ஈஸியா பழிய போட்டு போயிருவாரு, அப்ப கூடுதல் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லியிருப்பார். நீங்க அதை நோக்கி போவீங்களா? இல்ல நான் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்குறேன், ஏன்னா எனக்கு புஷியானந்த் இல்ல, ஆதவர்ஜுனா இல்ல, ஜான் இல்ல, அதனால வீட்டுலயும் முடங்கி கிடக்குறேன்னு சொல்லி சொன்னா அப்போ உங்களுக்கான சுயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதுதான் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக நான் பார்க்கிறேன். ஓகே, இப்ப மகாபலிபுரத்துல அந்த மக்களை சந்திக்க போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அங்க என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் ஏதாவது இருக்கா சார் உங்களுக்கு? இல்லங்க, என்கிட்ட அந்த மாதிரி தகவல் இல்ல. விஜய் அவர்கள் இன்னொன்னு இப்ப அதுக்கு மீடியா
அலோவ் பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நிதி உதவிங்கிறது பண்ணிட்டாரு, வேற அவங்களோட கலந்துரையாடல் பண்ணலாம். ஏன்னா அந்த நம்ம பார்க்கும் சில மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, பாதிக்கப்பட்ட ஒரு தம்பி சொல்லும் பொழுது இறந்து போன என் பையனுடைய போட்டோவா அவர் மடியில போட்டு போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. விஜய் அவர்களை இன்னுமே பக்கத்துல நின்று பார்க்கறது பெருமை நினைக்கிறாங்க. விஜய் அவர்களை சிஎம் ஆக்கணும்னு சொல்லிட்டு பெருமை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த குடும்பத்திற்கு அவர் வீடியோ கால ஏற்கனவே பேசியிருக்காரு. சோ ஓரளவுக்கு ஒரு அறிமுகம் இருக்கும், யார் அந்த குடும்பம் அப்படிங்கிற அறிமுகம் இருக்கும், யார் அந்த குடும்பத்தில் இழந்தவர்கள் அப்படிங்கிற அறிமுகம் இருக்கும். சோ அவங்களுக்கான ஒரு ஆறுதலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ல போனா நீங்க பனையூர்ல வந்து அந்த சென்னையில பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கும் பொழுது வெளியே போட்டோஸ் தான் வந்துச்சு, ரொம்ப லேட்டா தான் போட்டோஸ் வந்துச்சு, வீடியோஸ் எல்லாம் லேட்டா தான் வந்துச்சு. என்ன உரையாடலாங்க தெரியாது. சொல்ல போனா தூய்மை பணியாளர்களை பார்க்கும்போது என்ன உரையாடல் நடந்துச்சு நமக்கு தெரியாது. அது மியூசிக்கா போட்டாங்க, லைட்ஸ் எல்லாம் போட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரி பரந்தூர் மக்களை பார்க்கும்போது சரி, ஆசிரியர்களை பார்க்கும்போது சரி, இப்படித்தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஈவெண்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து அங்க மேடையில பேசுறதோ இல்ல அவங்கள்ட்ட வந்து அந்த மாதிரி இருக்காது. மண்டபம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு முன்னாடி கிடைச்சது. அந்த இடத்துல ஒரு இரங்கல் கூட்டம் மாதிரி வச்சு அங்க புகைப்படங்கள் வச்சு மலர் தூவி மரியாதை செலுத்திட்டு அதன் பிறகு குடும்பங்களை சந்திச்சு பேச போறாரு. அந்த நிகழ்வுல குடும்பங்களும் கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரக்கூடிய தகவல்கள் ஒரு 50 ரூம்கள் வந்து அங்க புக் செய்யப்பட்டிருக்கு. அங்க அவங்க தங்கி வைக்கப்படுவாங்க. ஒவ்வொரு ரூமுக்குமே விஜய் அவர்கள் நேர்ல போய் அவங்களை சந்திச்சு பேச போறாரு அப்படிங்கிறது இருக்கு. இந்த நிலைப்பாட்டுல ஒரு மாறி இருக்குல்ல, அப்ப அந்த ஒரு டெசிஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுலே ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்களா தாவேகா? நிச்சயமா கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஏன்னா இந்த முடிவே சொல்றேன், பனையூர்ல பார்க்கலாம்ங்கிற முடிவுலயே எல்லோருக்கும் ஏற்பு இருக்குமா. இப்ப அருண்ராஜ் போன்றவர்கள் என்ன நினைப்பாரு, நான் வீடியோ கால் ஏன் அரேஞ்ச் பண்ணேன்னா அவர் கூடி சீக்கிரம் வருவார். அந்த நேரத்தில் என்ன சொன்னாரு, சொல்ல போனா முதலாக ரெண்டாவது அந்த ட்வீட்ல நான் உங்களை விரைவில் நேரில் வந்து சந்திக்கிறேன் சொல்லி கரூருக்கு வந்து சந்திக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு. அதற்கான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னார். அருண்ராஜ் அவர் போகும்போதும் அந்த கான்பிடன்ஸா கொடுத்துருப்பார், தலைவர் வருவாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்ப இதை பார்த்து அருண்ராஜ் என்ன சொல்லுவாரு, என்ன நம்ம மறுபடியும் அதே பண்றோம், அந்த ஒரு அரசியலை நோக்கி நம்ம போகிறோம் அப்படிங்கிறது இருக்கும். இன்னொன்னு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல அதாவது ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஏன் குழப்பம் ஏற்படுது, யாரு டிசைடிங் அத்தாரிட்டி அந்த கட்சியில இருக்கிறாங்க, விஜய் எடுக்கின்ற முடிவுகளா, விஜய் ஒரு முடிவு எடுத்து இதெல்லாம் செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா பிரச்சனையே இல்லை. ஓகே இதான் பிளான், இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம் பரவாயில்ல. ஜான் ஒரு ஐடியா கொடுப்பாரு, ஆதவ் ஒரு ஐடியா கொடுப்பாரு, புஷ்யானந்த் ஒரு ஐடியா கொடுப்பாரு. இந்த ஐடியாவை அவங்க தனித்தனி எக்ஸிக்யூட் பண்ணிக்குவாங்க. நீங்க ஓகே எல்லாரும் கன்சாலிடேட்டா ஒரு ஐடியா வந்துருச்சு, இந்த ஐடியாஸா நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோங்கிறது கிடையாது. விஜய் அதை விரும்ப மாட்டேங்குது. விஜய் என்ன பண்றாரு, ஓகே இவரை பத்தி குறை வருதா அவர்கிட்ட இதை சொல்லிடுறாரு, இவரை பத்தி ஒரு குறை வருதா யாரை பத்தி குறை சொல்றாங்களோ அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் ஒப்பிக்கிறாரு அவர். அப்போ ஒரு லீடரா இருந்து ஓகே இதாங்க பிளான், அதை முதலே ஓகே 50 குடும்பங்கள் அந்த ரூம்ல தங்கிட்டு நான் போய் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அப்ப இரங்கல் நீங்க சொல்ற மாதிரி ஒரு இரங்கல் கூட்டமோ இல்ல வந்து அவங்களுக்கான புகைப்படத்தை வச்சு அஞ்சலி செலுத்துறாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, தொடர்ச்சியாக ஒரு குழப்பமான நிலையிலே கட்சி இருக்காது. ஒரே ஒரு காரணம், சுயமாக விஜய் முடிவெடுப்பது. நீங்க டிஸ்கஸ் பண்ணலாங்க, எவ்வளவு வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம், ஆனா ஃபைனலா ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு முடிவு எடுக்கணும். அதுதான் அந்த முடிவாக இருக்கும். அதை கட்டுப்பட்டு எல்லாருமே நடப்பாங்க, அந்த நிர்வாகிகள் நடப்பாங்க. இங்க வந்து அந்த முடிவுகள் எடுக்கிறதும் சரி, அந்த டிஸ்கஷன் உட்படுத்துறதும் சரி, விஜய் ஒரு பார்வையாளர்களே தன்னை பார்த்து ஒன்னு பொறுத்துக்கிறார். ஓகே நீ சொல்றீங்களா, ஓகே நீ இது சொல்றியா, ஓகே ஓகே அது சொல்றீங்களா, ஓகே நான் என்ன பண்ணணும், இப்போ நீங்க நான் ரூமா போடுமா ரூமா போறேன், நான் அந்த கூட்டத்துக்கு வரணும் அந்த கூட்டத்துக்கு வரணும், இப்படி நீங்க ஆக்ட் பண்ண முடியாது. இதை நீங்க உடைக்கிற வரைக்கும் அதான் சொல்றேன் இல்லையா. நான் வந்து டிடிஆர் கேட்டது ஒரு முக்கியமான கேள்வி, வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்டி இஸ் திஸ், விஜயோட லீடர்ஷிப் எங்கிற கேள்வி நான் தொடர்ச்சியா முன் வச்சுட்டே இருக்கேன். இந்த லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்கிறதுனாலதான் விஜயால அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கணுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த சரியா தவறா அப்படிங்கிறது பார்வையா அவர்கிட்ட இல்ல. இல்ல அட்லீஸ்ட் வந்து அவருக்கு உண்மையிலேயே அவர் வளரணும்னு நினைக்கிற மட்டும் இந்த கருத்துக்களை கேட்கணும். மறுபடியும் இந்த சிறிய கூட்டத்துக்கு அவர் கேட்டுட்டே இருந்தாருன்னா அவங்க இஷ்டப்பட்ட இடத்துக்கு இழுப்பாங்க, அதற்கு அவர் போற மாதிரிதான் ஆயிடும். நீங்க வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு 50 இன்னொன்னு இந்த பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த மீடியால வர்ற செய்திகள்ங்கிறது பல நேரங்கள்ல கட்சிக்காரங்களே தொய்வு கொடுக்குது. நீ ஒரு சைடு சொல்றீங்களா, 2 செய்தியுமே வருது. ஒரு பக்கம் இரங்கல் கூட்டம் நடத்த போறாங்கன்னு ஒரு செய்தியை ஒரு சேனல் போடுறாங்க, இன்னொரு பக்கம் 50 ரூம் புக் பண்ண போறோம்னு ஒரு சேனல் போடுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து மண்டபம் புக் பண்ணியாச்சு இல்ல மண்டபம் தேடுறோம் ஒரு செய்தி, இன்னொரு பக்கம் நாமக்கல்ல நம்ம ட்ரை பண்றோம், கரூர் நேற்று முதற்கொண்டு என்ன எழுதுறாங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள், இந்த நிமிடம் வரை நாம் கரூருக்கு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கோம் எழுதுறாரு. ஒருத்தர் எழுதுறாரா எழுதலையா? அப்ப இந்த பக்கம் அதே நேரத்துல மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வர செய்தி என்பது இல்ல டிசைட் பண்ணாங்க, மாமல்லபுரத்துல டிசைட் பண்ணாங்க. அப்போ நீங்க கட்சியில இருக்கிற ஒரு தலைவர் சொல்வதை நம்ம கேட்கணுமா, இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கசியவிடப்படுற தலைவர் கேட்கணுமா, அது எது கேட்கணுங்கிறது இது அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பத்தையே தொடர்ச்சியா ஏற்படுத்துது. நீங்க வந்து ரொம்ப வேதனையோட ட்விட்டர் ஸ்பேசஸ்ல அந்த பசங்க பேசுறாங்கன்னா, நாங்க யாரோட டைரக்ஷன்ல செயல்படுறோம்னா எங்களுக்கு பெரிய குழப்பம் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா இந்த ட்விட்டர் ஸ்பேசஸ் நடத்துனவங்களுக்கு கட்சிக்குமே சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தெரியல, அது ஒரு தனி ட்ராக். அப்படி இருக்கும் பொழுது யாரோட பேச்சை கேட்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க, ஒரு லீடர்ஷிப் இல்ல, ஒரு கைடன்ஸ் இல்ல. அந்த கட்சியில் நிர்வாகிகள் யாராவது ஓகே அந்த ட்விட்டர் ஸ்பேசஸ் நடத்துறாங்க, ஓகே தான் போயிட்டு இருக்கு, நான் வந்து இந்த பாதையில நம்ம போறோம், தகவல் 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 எப்படி வந்து தகவல்னு ஒரு ரிப்போர்ட்டர் எழுதுறாரோ அதே மாதிரி அந்த கட்சியில இருக்கிறவங்க எழுத வேண்டிய சூழல்ல இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், அன்னைக்கு
நம்ம கிடைக்கிற சோர்சஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி தகவல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுது அப்படிங்கிறது ஒரு ஜேர்னலிசம் அது. பட் ஆனா கட்சியில இருக்கவங்க அதிகாரபூர்வமான ஒரு பதவியில இருக்கக்கூடிய நபர்களே தகவல் அப்படின்னு சொல்லி எழுதுறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்ப கட்சிக்குள்ளேயே ஒரு உயர்மட்ட குழுன்னு தனியா இருக்காங்களா? அவங்களை தாண்டி வெளியே எதுவும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இல்ல கட்சிக்காரர்களே கட்சியை விட்டு அந்நியப்பட்டு இருக்காங்களா? இல்லங்க, நீங்க உங்களுக்கு தெரியும், இப்ப நான் செய்தி தொடர்பாளர் இருக்கும்போது பல நேரங்கள்ல ஒரு செய்தி மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பிரேக் ஆயிடும். அதை யார் பிரேக் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அந்த நபர்கிட்ட கூப்பிட்டு கேட்பேன், நீங்க பிரேக் பண்ணி கீழே யார் போறாங்க? புரியல. யாரு பிரேக் பண்றாங்கன்னு தெரியும்னு சொன்னீங்களா, தெரியாதுன்னு சொன்னீங்களா? தெரியும் 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 எல்லா சேனலும் யார் பிரேக் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த நபரை கூப்பிட்டு கேட்பேன், யாருக்கு உங்களுக்கு இந்த தகவல் கொடுக்குறா? அவங்க புசியானந்த் தான் கொடுக்குறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு கட்சியிலையுமே செய்தி தொடர்பாளர், ஏன்னா நீங்க அந்த செய்தி பிரேக் ஆனவொடனே எனக்கு போன் அடிப்பீங்க, நீங்க சார் இதுக்கு ரியாக்ஷன் என்ன, நீங்க கேள்வி கேட்பீங்க. நான் எனக்கு செய்தி வந்து தெரியாதுன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? ஒரு கட்சியோட செய்தி தொடர்பாளர் இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதான் நடக்குது. நானும் சொல்றேன், அவர் உண்மையில பரிதாபம் தான் பண்றாரு. அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு வந்து எந்த நியூஸ்மே கொடுக்கறது இல்ல இருந்தாலும் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி அப்படிதான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கோ, இல்ல நீங்க ஆன்லைன்ல யாராவது அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எழுதுவாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. சோ சோர்சஸா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கின்ற செய்திகள் கூட கட்சியில் அதிகாரப்பூர்வ பதவி வைப்பு கிடைப்பதே இல்லை. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, எனக்கு இப்படி ஒரு தகவல் கிடைத்தது, அப்படி ஒரு தகவல் கிடைத்தது, நான் அட்லீஸ்ட் ஏதோ கட்சி ஆக்டிவா இருக்குன்னு காமிச்சுக்கிறதுக்காக நான் ஏதாவது எழுதணும்னு ஒரு இடத்துக்கு அவர் போறாரு. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் பண்றாங்க. அதிகாரப்பூர்வமாக செய்தி தொடர்பாளர்களுக்கு இதுதான் நம்ம பண்ண போறோம். அட்லீஸ்ட் டைம் கொடுத்து யாரையும் வெளியே சொல்லாதீங்க, 4 மணிக்கு உங்களுக்கு ரியாக்ஷன் வரும்போது இந்த விஷயத்த நீங்க ரியாக்ட் பண்ணுங்க, அதை வரைக்கும் சொல்லாதீங்க, அப்படிதான் சொல்லணும் இல்லையா? எல்லாமே மர்மமாகவே நினைக்கிறேன், இது வெளியே போயிடும், இது வெளியே போயிடும். ஒரு பக்கம் வந்து லீக் ஆயிடும் சொல்லுவாங்க, ஆனா தொடர்ச்சியா லீக் சோர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதான் அந்த கட்சி. ஜான் ஒரு பக்கம் லீக் பண்ணி விடுவாரு, புசியானந்த் சில பேர் லீக் பண்ணி விடுவாரு. ஆனா அதிகாரப்பூர்வமாக யார்கிட்ட தெரிவிக்கணுமோ அதை தெரிவிக்கவே மாட்டாங்க. அதனால அவர் வேற வழி இல்லாம இந்த தகவல் எழுதிட்டு எப்படி ரிப்போர்ட் எழுதுறாரோ அதே மாதிரி தகவல் எழுதிட்டு இருக்கிற சூழலுக்கு தள்ளப்படுறாரு. ஓகே ஓகே. இல்ல என்ன இருக்கு லீக் பண்றதுனால என்ன ஆதாயம் இருக்கு அவங்களுக்கு? இல்லங்க, அதாவது நீங்க இது அதாவது ஒரு தரப்பு இப்ப சொல்றாங்க இல்லையா, நீங்க 50 ரூம் புக் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ ரிப்போர்ட்டர்ஸை பொறுத்த வரைக்கும், ஜேர்னலிஸ்ட பொறுத்த வரைக்கும், அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரேக்கிங் ஒண்ணு கிடைக்குது. ஓகே, இந்த கட்சியில ஒரு சோர்ஸ் சொல்லிட்டாரு, பிரேக்கிங் கிடைக்குது. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஃபேக்ட் செக்லாம் அவர் பண்றது கிடையாது. ஏன்னா சொன்ன ஒரு சோர்ஸ் அப்படி சொல்லி சொல்றாரு. அதான் சொல்றேன் இல்லையா, இப்ப இந்த முடிவை எடுத்தது 50 ரூம் போடலாங்கிற முடிவு எடுத்தது ஜானாக இருக்கும். நாளைக்கு புசி வந்து எதுக்கு 50 ரூம் போடணும், தேவையில்லை, அவங்க எல்லாத்தையும் நான் பஸ்ல வச்சு கூட்டிட்டு வர போறேன், நான் காலையில கரூர்ல இருந்து கிளம்புனா சாயந்தரம் பஸ் வந்துடும், சாயந்தரம் நேரம் வந்தேன்னா அவங்க டீ காபி கொடுத்து தலைவர் அப்படியே சந்திச்சிடலாம் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். அப்ப இந்த முடிவுகள் மாறும். முடிவுகள் மாறும் பொழுது என்ன ஆயிடும், திரும்ப இவரோட சொல்லுவார், இல்ல இவங்க எல்லாம் பஸ்ல தான் கூட்டிட்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ இந்த ஒரு குழப்பம் இருப்பதனால நீங்க ஒரு கிளாரிட்டியா இதான் பண்ண போறோம் அப்படிங்கிறது கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அதனால என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆளாளுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் சொல்லுங்க. அதை அவரோட முடிவு, அவரோட பாயிண்ட் சொல்லுவார். இல்லங்க நம்ம இப்படி பண்ணலாம். அருண்ராஜ் அவர் என்ன இன்னைக்கு நம்ம பாக்குற வரைக்கும் இந்த குழுல இருக்கிறது பார்க்கும் பொழுது ஆதவர்ஜனா இருக்காரு, அருண்ராஜ் இருக்காரு, புசியானந்த் இருக்காரு, ஜான் ஆர்கிசன், எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் இருக்காங்க. சிடி நிர்மல்குமாரோ இல்ல ராஜ்மோகன் எல்லாம் எந்த அளவுக்கு ஆக்சஸ் இருக்குங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச ராஜ்மோகன் அவர்களுக்கே கூட ஆக்சஸ் ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வழியில் அவங்க சில விஷயங்கள் சொல்லி பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா எனக்கு கிடைத்த தகவல் என்பது, இந்த கட்சியில இருக்கிறவங்களே சில பேர் நம்ம உடனே கரூருக்கு போகலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி தயங்க கூடாது, நம்ம போகலாம். ஜான் இல்ல எல்லாத்தையும் மறுத்துட்டாரு, இல்ல போக கூடாது, அது போனா பிரச்சனையாகும். இதேதான் சொல்லிட்டு இருக்காரு ஆரம்பத்துல தேவன்ல இருந்து. ஜான் இந்த கல்ட்டுன்னு சொல்லி கட்சியை காலி பண்றதுக்கான வேலைகளை பார்க்கிறதே தவிர இதை உண்மையிலேயே விஜய் அவர்களை களத்திற்கு கொண்டு போகணும், அவர் வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற யுக்திகள் எல்லாம் அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஏன்னா இப்ப மக்களை சந்திக்க போறாரு அப்படின்ற தகவல் நமக்கு அபிஷியலா வந்திருக்கு. அபிஷியலா இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில வந்திருக்கு. அடுத்த வாரத்துல நம்ம பேசும்போது கூட கட்சியினர்கிட்ட அடுத்த வாரத்துல சந்திக்க போறாருன்னு தான் சொல்றாங்க. இதன் பிறகு விஜயோடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? ஒண்ணு எனக்கு எடுத்த தகவல் நான் சொல்லணும் இல்லையா, புசியானந்த் அவர்கள் ரொம்ப தெளிவா வந்து சொல்லிட்டாரு, இனிமேல் இந்த பிரச்சார கூட்டங்களுக்கு உங்களை அழைத்து போறதுக்கு நான் தயாராக இல்லை. அவரு வந்து ஒண்ணு ஏன்னா இந்த வழக்கு யார் மேல, ஆமா இந்த வழக்கு யார் மேல் பாய்ந்தது, புசியானந்தால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலர் மதியழகன். இன்னும் சொல்லப்பட அந்த மதியழகனுக்கு நான் வருத்தப்படுறேன். மதியழகன் என்ன பண்ணாரு, அவர் பண்ணது கையெழுத்துப்பட்டாரு. அவசரமாக 30 விழாவிற்கு எதிர்த்து நம்ம ஒரு விழா நடத்தணும், எவ்வளவு சீக்கிரம் பர்மிஷன் வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இவர் போறாரு, 2 இடங்கள் வந்து காவல்துறை இல்லங்க இது வந்து சரியா வராது உங்களுக்கு, வெளிச்சாமிபுரம் எடப்பாடி பழனிசாமி 2 நாளைக்கு பணி பண்ணாரு எடுத்துக்கிறாரு. சோ மதியழகன் செய்த ஒரே விஷயம் என்பது பர்மிஷன் வாங்குறாரு, எல்லாத்தையும் பிளான் பண்ணி நிறைய பேனர்ஸ் வாங்கிப்பா, நிறைய கொடி ஒண்ணுங்கப்பா, இதுதான் மதியழகன் பண்ணது. ஏன்னா இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல மதியழகன் இருந்தாரா கிடையாது, விஜயோடைய வாகனத்தில் மதியழகன் இருந்தாரா கிடையாது, விஜய் வந்து இவர் தான் இந்த மாவட்ட செயலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவர் மதியழகனை தூக்கி நிப்பாட்டினாரா கிடையாது. இது எதுவுமே செய்யாமல் மதியழகன் A1 மாறிட்டாரு. அவர் கடைக்கெல்லாம் கொடுத்தாங்க, பவுன்ராஜ் ஒருத்தர் அவரும் சிறைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுது. நீங்க அடுத்ததாக யார் மாற்றாரு, புசியானந்த். ஏன்னா புசியானந்த் தான் இந்த ஆர்கனைசரா இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக சிடி நிர்மல்குமார் அவர் தான் வந்து துணை பொதுச் செயலரா இருக்காரு.
அப்போ நீங்கள் வந்து தவறு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட, இந்த கூட்டத்தை நடத்திய, இந்த கூட்டத்திற்கு திட்டம் போட்ட ஜான் ஆரோக்கியசாமியோ ஆதவ் அர்ஜுனாவோ விஜய் அவர்களுக்கோ எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. எந்த பிரச்சனையும் ஏற்படல. அவங்க A1 A3 A4 எதுவுமே ஆகல. அப்போ நாளைக்கு ஒரு கூட்டம் நடக்குது. மறுபடியும் நான் சொல்றேன், மனசார எந்த அசம்பாதம் நடக்கக்கூடாது. ஆனா ஒரு சின்ன யாரோ மயக்கம் போடுறாங்க. முன்னாடிக்கும் இப்பக்கும் ஒரு வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முன்னாடி மயக்கம் போட்டதான் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் கூட்டத்தில் 10 பேர் தான் மயக்கம் போட்டார்கள் அப்படின்னு நார்மலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் அது நடக்காத நம்புறேன். ஒருத்தர் மயக்கம் போட்டாலும் யோசிப்பாங்க. இப்ப புஷ்யானந்த் என்ன யோசிப்பாரு? ஓகே, ஒருத்தர் மயக்கம் போட்டாரா, 2 பேர் மயக்கம் போட்டாங்களா, கண்டிப்பா நம்ம மேலதான் அந்த பிரச்சனை வரும். இல்ல அந்த மாடச்சலர் தேவையெல்லாம் மாட்டிக்குவான். அப்போ நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. என்னதான் சொன்னாலும் இந்த கூட்டம் ஏறிட்டு தான் இருக்கும். நம்மளும் சரியா ஆர்கனைஸ் பண்ண முடியாது. நம்ம இதே தான் பண்ண போறோம். நமக்கு தொண்டரணி போட்டு ஒரு ப்ராப்பரா ஒரு மேனேஜ் பண்ண தெரியுமா? பண்ண தெரியாது. நமக்கு பொலிட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? பொலிட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அப்படி இருக்கிற காரணத்தினால இது வேறு விதமான அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு விடக்கூடாதுன்னா இந்த கூட்டத்தை நடக்காமல் இருப்பதான் நல்லது. அதனால புஷ்யானந்த் என்ன சொல்லிட்டாரு, பழையபடி அறிக்கைகள்லாம் கொடுங்க. நீங்க வந்து பத்திரிகை அறிக்கைகள் கொடுங்க, ட்விட்டர்ல நீங்க இயங்குங்க, நீங்க விர்ச்சுவல் வாரிஸ் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். கள செயல்பாடு என்பது நீங்க இந்த ஊர்ல பண்றதா பண்ணிக்கங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து இந்த பரப்புரை கூட்டங்கள் தொடர்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் கண்டிப்பா கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதே ஏற்பு வந்து ஜானுக்கோ இல்ல ஆதவுக்கோ இருக்கான்னு சொல்லி தெரியல. ஏன்னா இப்ப அவங்க இமீடியட்டா இருக்கிறது சிபிஐ. ஏன்னா இப்போ ஒரே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இதே மாதிரி A1 மதியழகன், A2 புஷ்யானந்த், A3 சண்முககுமார் இருக்கான்னு சொல்லி சிபிஐயோட வழக்குல சொல்றாங்க. அது உண்மையா பையன் நமக்கு தெரியல. மேபி திங்கக்கிழமை கன்ஃபார்ம் ஆகலாம். அப்படி இருந்தா அதுல அவங்க பிஸி ஆயிடுவாங்க. அது சமன் பண்ணுவாங்க. சமன் பண்ணாங்கன்னா புஷ்யானந்துக்கு போய் அதுக்கு போய் பதில் சொல்லணும், மதியழகன் அதுக்கு போய் பதில் சொல்லணும். இந்த கட்சி ஒட்டுமொத்தமாக அதுல லீகலா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையில தான் இருப்பாங்க. இமீடியட்டா விஜய்க்கு வர்றதுக்கு ஐடியா இல்ல. இன்னொன்னு, நாளைக்கு ஹெலிகாப்டர் புக் பண்ண போறாங்கிற செய்தி ஒண்ணு கசிய விட்டாங்க. அந்த செய்தியை அந்த கட்சிக்காரங்களே மறுத்துறாங்க. இல்ல அந்த ஃபேக் நியூஸ்ங்க, அப்படிலாம் கிடையாது, நாங்க 4 ஹெலிகாப்டர் எல்லாம் வாங்கல, நாங்க ஹெலிகாப்டர் எல்லாம் புக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. விஜய் அவர்கள் விஜய் பிரச்சாரம் செய்ய போகிறார். ஆமா, அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ஆமா, அப்படிதான் சொல்லி சொன்னாங்க. அது இல்ல, நான் அந்த கட்சியில இருக்கிறதே ஒருத்தர் மறுத்துட்டாரு. சோ வந்து இப்போ வான்வெளியில் பிரச்சாரமும் இல்ல, சாலை மார்க்கமான பிரச்சாரமும் இல்லை என்று சொல்லும் பொழுது இனிமேல் இந்த பரப்புரை கூட்டங்கள் எனக்கு தெரிந்து ஜனவரி வரைக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நீங்க ஜனவரிக்கு பிறகு ஜனநாயகன் ரிலீஸ் ஜனவரி வரைக்கும் தானே சார்? புரியல. ஆமா ஆமா, ஆல்ரெடி போட்ட ஷெட்யூல் ஜனவரி வரைக்கும் தானே போட்டுருந்தாங்க. ஜனவரி வரைக்கும் தான். ஏன்னா ஜனவரியில ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிடும். அதற்கு பிறகு பிப்ரவரியில வந்து உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க தேர்தல் பிரச்சாரம் தானே. சோ இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இப்போ நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறதா உங்களோட பிளான்ஸா இருக்கும். நீங்க அதனாலதான் இப்போ என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு முடக்கம் ஒட்டுமொத்தமா கட்சி முடங்கி கிடப்பதுதான் அரசியல் ரீதியாக உங்களுக்கு பெரிய ஆபத்தா மாறுது. இப்ப வந்து கூட்டணிக்கு தான் நம்ம போயாக வேண்டிய சூழலுக்கு ஆரம்பத்துல வந்து கூட்டணிக்கு போயிடலான்னு ஒரு பிளான்ல இருக்காங்க. இப்ப கூட்டணிக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கும் அது தள்ளுது. நீங்க ஏன் தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுறாரு, RB உதயகுமார் கூப்பிடுறாரு, அதிமுக கூப்பிடுறாங்கன்னா ஓகே, இது நல்ல தருணம். விஜய் அவர்கள் வெளியே வரமாட்டேங்கிறார், கட்சி ஒட்டுமொத்தமா முடங்கி இருக்கு, நம்ம இதை எப்படியாவது கையில் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போறாங்க. எனக்கு தெரிந்த வரைக்கும் புஷ்யானந்திற்கு துளி கூட விருப்பம் இல்லை இந்த பிரச்சார கூட்டங்களில். இன்னொன்னு, புஷ்யானந்த் இல்லாம இதை நடத்த முடியுமான்னா யாராலையும் நடத்த முடியாது. நிறைய பேர் புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. புஷ்யானந்த் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸிக்யூட்டர்னு பாத்தீங்கன்னா புஷ்யானந்த் தான். அவருக்கு தான் மாவட்ட செயலர் தெரியும், யார்கிட்ட என்ன வேலை வாங்கணுங்கிறது தெரியும். விஜய் அவர்களுக்கு நேரடியாக இந்த மாவட்ட செயலர் கூட்டம்லாம் அழைச்செல்லாம் பேச மாட்டாரு. அவர்கிட்ட பல பேரோட கான்டாக்டே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது புஷ்யானந்த் இல்லாம ஒரு கூட்டத்தை தமிழக வெற்றி கழகத்தால நிச்சயமாக நடத்தவே முடியாது. ஓகே, எப்படி இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு பிறகு ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படிங்கறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நிகழ்வு நடந்த பிறகு அடுத்த வாரம் இதை பத்தி நம்ம இன்னும் விரிவா பேசுவோம். நேரத்திற்கு நன்றி சார்.